சொல்றத கேளு. ஏய் வாட் சொல்றேன்ல, நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லி தரணும், புரியுதா? என்ன இப்ப திடீர்னு? அதான் நீ இருக்கல்ல ஜிம்பாடி, ப்ளீஸ் எனக்கும் சொல்லி கொடுக்குறியா? நானும் மசில்ஸ்லாம் ஏற்ற வேணாம். இங்கே பாரு, எனக்கு மசிலே இல்லை. அதுக்கு நான் தான் கிடச்சினா? வேற வழி இல்லைப்பா. ஓ சரி பண்ணு. என்ன பண்ணணும்? எப்பவுமே ஒர்க் அவுட்ல மட்டும் ஸ்ட்ரெச்சிங். கம் ஆன். எப்படி பண்ணணும்? கை நேராவே. இப்படி காலை பாத்து கீழே விட்டுறத. அப்படிதான். சூப்பர். இன்னும் ஏய் நீ ஐயோ பாத்து லூஸ்ரி நீ. அடுத்து ஒருவேளை இருக்குமோ? இன்னும் கருமானே தெரியலையே, என்ன பண்றது? எது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடாது. அந்த பக்கம் இருக்காங்க. அந்த பக்கம்டா. போடா, உனக்கு விளையாடவே தெரியல. மறுபடியுமா? என்னடா விளையாடவே தெரியல. போ நீ. ஏய் சொல்லு. வாசு, இன்னைக்கு உன்னோட டர்ன். என்னது? பாத்ரூம் கழுவுறதுக்கு. இவ ஏன் கழுவணும்? இன்னைக்கு அவனோட டர்ன், நாளைக்கு உன்னோட டர்ன். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தானே? டேய் நீ ஏன்டா டல் ஆகுற? பின்ன சந்தோஷமா பட முடியும்? பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் பாரு. கக்கூச போய் கழுவ போறேன். இதுல என்ன சந்தோஷம்? அதான் நான் இருக்கேன்ல, விடு, சந்தோஷமா பண்ணலாம். வா. எப்படி சொல்ற? ஏய் நான் இருக்கேன்ல, வா. வாடா. இன்னும் இது கொஞ்சம் ஓடியா போதுங்க. ஓ ஏய் வாசு, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தொடச்சிட்டு இருக்கேன். பாரு, ஏற்கனவே இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை க்ளீன் பண்ணுமா? சரி, ஏன் இதெல்லாம் நீ பண்ற? அதான் அவன் சொன்னால, கேட்கல நீ. சரி டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே க்ளீன் பண்ணலாம், ஓகேவா? ஏய் அந்த பக்கம் தூசி இருக்கு பாரு. அங்க பாரு, அந்த பக்கம் தூசி இருக்கு. இரு ஓதறேன். ஏய் சாரி தூசி பிடிச்சா கணக்கஸ்க. அப்படி நான் ஊத்தி. இரு கண்ணத்தோட என்ன பண்ண போறோம் இவன்? ஒண்ணு. பட் லாஸ்டா எப்படா கழுவுனீங்க? இப்படி ஸ்மெல் வருது. சீ, அப்படிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து கக்கூச கழுவுங்க. ஏய் பாத்துடி. டேய் என்னடா பண்ற? ஏய்
நான் க்ளீன் பட் இருடா நான் பண்றேன். ஓவர் தாண்டி நீ. விடவா? போதும்டி. என்ன ஷில்பா, ஏதோ உருட்டி விளையாட்டு இருக்க போல, ஜாலியா இருக்க. சும்மாதான். ஷில்பா, நீ யாராச்சும் லவ் பண்றியா? யாரு சொன்னா உனக்கு? அதான் பார்த்தாலே தெரியுது, அதான் கேட்டேன். சொல்லு, யாரை லவ் பண்ற? அவன் ஊர்ல இருக்கான், வேலைக்காகாதவன். ஆனா எனக்கு இப்போ வேற மாதிரி மைண்ட் போகுது. வேற மாதிரினா? அதை சொல்ல தெரியல. அதுவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்து என் மனசு என்கிட்டயே இல்லை. புரியலையே. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், வெளியில சொல்ல மாட்டியே. என்ன? எனக்கு இப்போ இன்னொருத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உன் பழைய லவரு? அவனை கழட்டி விடலான்னு இருக்கேன். அவன் பாவம் இல்லையா? இல்ல. சரி, யார் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நம்ம வீட்ல இருக்க ஒருத்தர் மேலதான். யாரு, ராஜியா? ஏய் சி இல்ல இல்ல லூசு. பொண்ணு எப்படி? அதான் இப்போ லீகலைஸ் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ சொல்லு, நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வாசுவை லவ் பண்ணுறேன். வாசுவா? ஆமாம், என் எல்லா சிம்டம்ஸும் அதுதான் சொல்லுது. நீ தான் என் லவ்க்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? எனக்கு லவ் சொல்ல கூச்சமா இருக்குது. எது அந்த மாதிரி கூத்தரிச்சிட்டு இருக்க? உனக்கு கூச்சமா இருக்கோ? அதுதான் அஞ்சனா லவ்னு நினைக்கிறேன். என்னால் எல்லாமே அவன்கிட்ட பேச முடியுது. ஆனால் இதை ஒன்றை மட்டும் என்னால் பேசவே முடியல. மனசு படபடன்னு அடிச்சுக்குது, வேர்வை வடியுது, மூச்சு கூட ஒழுங்கா விட முடியல. லவ்னா இதுதான் போல. எனக்கு ஹெல்ப் பண்றியா? உனக்கு மாமா வேற பார்க்கணுமா? சரி ட்ரை பண்ணுறேன். ட்ரைலாம் இல்லை, நீ எனக்கு எப்படியாவது பாசிட்டிவாக முடிச்சு கொடுக்குற ப்ளீஸ். முடிச்சு தானே கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி பாய். எனக்கு வேறு வேலை இல்லை, உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு நல்லா வாயில் வருது. வாசு 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 வாசு, சாப்பிட்டாச்சா? பாத்ரூம் போயாச்சா? இல்லை 2 பாத்ரூம் போயிட்டீங்களான்னு கேட்டேன். சரி ஒழுங்கா பாத்ரூம் போ. பாய். ஏய் அஞ்சனா, என்னாச்சு? என்ன சொன்னா? அவன் இன்னும் பாத்ரூம் போலையாம். ஏய் அவன் பாத்ரூம் போனா என்ன போல என்ன சொல்ல வேண்டியது தானே? நீ வேற, அவன் பாத்ரூம் போக ப்ரெஷர்ல ஏதாவது மாத்தி சொல்லிட்டானா அப்புறம் ஃபைன், நான் இன்னொரு நாள் சொல்றேன். பாய். ஏய் அதான் பக்கத்துல வர போனல, சொல்லிருக்கலாம்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு. ஏய் இன்னைக்கு அஷ்டமி, அதான் வேணாம். அப்ப நாளைக்கு? நாளைக்கு நவமி, நாளைக்கும் வேணாம். ஏய் மழை வர மாதிரி இருக்கே. ஏய் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. பாத்ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, போயிட்டு வா. ஏய் நான் அத சொல்லல, இன்னைக்கு போய் நீ லவ் சொல்லியே ஆகணும். ஏன்?
இல்லைன்னா என்ன பண்ணுவ? இல்லனா நானே போய் அவன்கிட்ட சொல்லிடுவேன். ஏய் என்ன இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்ட? சொல்ற டார்ச்சரை விட சொல்லாம இருக்க டார்ச்சர் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீ சொல்லுவியா மாட்டியா? அதான் நிக்கிறான் பாரு, போய் சொல்லு. நீ சொல்றியா நானே இங்க இருந்து கத்தி சொல்லட்டுமா? நானே போய் சொல்றேன். போ சொல்லு போ. மச்சான் நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா. ஹாய். ஹாய். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏங்க நான் எல்லா வேலையும் பண்ணிட்டேங்க, பாத்ரூம் கூட கழுவிட்டேங்க. இல்ல அது இல்ல. துணி தானே, அதையும் துவைச்சு வச்சுட்டேனே. இது அது இல்லைங்க, இது வேற. பாத்திரம் அதானே, அதையும் வச்சுட்டேங்க. இல்லைங்க இது அந்த மேட்டர் இல்லைங்க, இது வேற. ஐயோ எந்த வேலையும் தராதீங்க. இப்பதாங்க ஒரு 2 ஃபோன் கால் பேசிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க. ஐயோ இது அதுவே கிடையாதுங்க, புரிஞ்சுக்கோங்க நீங்க. அப்படி என்னங்க மேட்ரு? சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு லவ் மேட்ரு. லவ் மேட்ரு? யார் லவ் மேட்டர்? உங்களோட லவ் மேட்ரு. ஏன் லவ் மேட்ரா? ஆமா. எனக்கு லவ்வா? எனக்கு தெரியும். உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்றா. என்னையா? ஆமா, உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. டெய்லி செத்து செத்து பொழைக்கிறா. பயப்படுறா எங்க நீங்க கிடைக்காம போயிருவீங்களோன்னு. உங்ககிட்ட அவளால எல்லாமே சொல்ல முடியுது, இதை தவிர உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட அவளுக்கு தைரியம் இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கா. அட யாருன்னு தான் சொல்லுங்க. அது யாருன்னு சொல்றீங்களா இல்லையா? அட சொல்லுங்க. அது நான் தாங்க.